ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 44வது நாளாக கிராஸ் பண்ணுறோம். 100 டேஸில் நம்ம ஆப்ஷனை பற்றி என்டையராக கம்ப்ளீட் பண்ணிடுவோம், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்ம நேற்று ஒரு இண்டிகேட்டரை பார்த்துருந்தோம். அதனுடைய பார்ட் 2 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேரபாலிக் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ண உடனே இதில் நான் நேற்றே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன், சரிங்களா? இந்த லைன் மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த லைன் கீழே இருக்குது அப்படின்னா இது அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கட்டாலுமே இது உங்களுக்கு தெளிவாகவே புரியும், சரிங்களா? இப்போது இந்த இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டே விஷயந்தான். ஒன்று, ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணுறது, இப்போ நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இதில் இந்த இண்டிகேட்டர் ஒயிட்டல் ரோல், சரிங்களா, பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஒன்று ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், ஃப்ளாட், டவுன் ட்ரெண்ட், சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் எங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியணும், சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டரை நோக்கி போனால் பை, ரெசிஸ்டர்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல், சரிங்களா? ட்ரெண்டை கட் பண்ணால் பை, சரிங்களா? சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுவும் ட்ரெண்ட் கட் தான், செல்லுக்கு நம்ம என்ட்ரி கொடுப்போம், சரிங்களா? இந்த 2 விஷயமும் தெரியணும். இப்போது நான் டே டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சரிங்களா? இந்த பர்டிகுலராக இந்த டிவிஸ் லேபை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு பீக் கொடுத்துருக்கு, ரைட்டா? அப்போ இதுவும் பீக் கொடுத்துருக்கு அப்படின்னா இது டவுன் ட்ரெண்டு தானே காட்டணும். இந்த பாயிண்ட் இங்கே போயிருக்கணும்ல, அது ஏன் போகலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. புரியலை அப்படின்னா இப்போ பாருங்கள், புரிஞ்சிடும், சரிங்களா? என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரெண்ட் லைன், சரிங்களா? நீங்கள் ட்ரெண்ட் லைன் சரியாக வரையும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அக்யூரசி அப்படிங்கிறது அக்யூரேட்டாக இருக்கும், சரிங்களா? இதை நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கட் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் எப்போவுமே நம்பர்ஸில் தான் ரன் ஆகும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போது இன்னும் இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இன்னும் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம், சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, சரிங்களா? என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஹை லெவலை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய வழிகாட்டுதல் ப்ரேயரில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரியை கொடுத்துடலாம், சரிங்களா? பட் இந்த ட்ரெண்ட் கட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு வியூ இருக்கணும். இப்போது இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. எல்லோரும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இதிலே தான் ஃபிக்ஸ் பண்ண நினைப்பாங்க. ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வீக்லி டே அப்படியெல்லாம் டைம் எடுக்கும், சரிங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 30 மினிட்ஸ் 1 hour டைம் ஃப்ரேமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்குள்ளே ட்ரெண்ட் லைன் வரீங்க 30 மினிட்ஸில், ஏன்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ பண்ணிடும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அதிகமான இடத்துக்கு போயிடக்கூடாது. ஸ்லைட்லி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டிங்க, ரைட்டா? இப்போ இந்த ட்ரெண்டை கட் பண்ணுற இடம் இந்த இடம் தான். அதில் கரெக்டாக அந்த டாட் லாஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருந்து தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு, அப் ட்ரெண்டு போகும் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணியிருக்கு. இந்த ஃபைனல் டாட் இருக்கா, இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஏரியா. எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இது இங்கே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே போடுவீங்க. அதனால தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப லாஸ்ட்டில் போட்டிருப்பார், சரிங்களா? தள்ளி இருக்கும். அதுவும் பெரிய யுத்திலாம் இல்லை, சிம்பிள் தான், சரிங்களா? நீங்கள் போக போக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்துடும். ஒரு 1 இயருக்கு பிலோவாக இருக்குன்னா ஒரு இண்டிகேட்டரோட சப்போர்ட்டோடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி கூட டிஸ்கஷனில் இருக்கும்போது கூட ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வரைகிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நியர்லி நான் 10 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு என்ன எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வியூ இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது பெஸ்ட்டாக அமையும் அப்படின்னு சொன்னேன். அதே தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன், சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி
பார்க்கும்போதே அது என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? ப்ராக்டிஸ் தான். இப்போ நான் சொன்னால் கூட உங்களுக்கு காமெடியாக இருக்கும். சில கேண்டல்லாம் உங்களுக்கே இன்டிமேட் பண்ணிடும். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து ட்ரேடில் இருக்கிறீங்கன்னா. ஆனால் இனிஷியல் டைமில் நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் என்னென்னா, அடிக்கடி ட்ரேட் எடுக்காதீங்க. மாதம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 ட்ரேட் 5 ட்ரேட் மாதம் சொல்கிறேன். டெய்லியெல்லாம் ட்ரேட் எடுப்பாங்க, நான் அவங்களையும் பார்த்துருக்கேன். சரிங்களா? பட் அப்படி போக வேணாம். நீங்கள் இனிஷியல் டைமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டிவிஸ் லேப் பார்த்துட்டா இன்னொரு ஸ்டாக்கும், சரிங்களா, பிகினராக இருக்கிறவங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் இன்னொரு ஸ்டாக் எடுத்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ட்ரெண்ட் லைன். சரிங்களா? ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணிடுங்க, அது பாட்டுக்கு ட்ராவல் ஆகட்டும். இங்கே ஒரு லைன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த லைன் இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் கன்ஃபர்மேஷன் இல்லை பாருங்கள். இந்த இடத்துல சரிங்களா? இப்போது நான் இந்த இண்டிகேட்டர் தூரம் எடுத்துடுறேன். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடம் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ நான் மார்க் பண்ணும்போது இதனுடைய ஹையும் எடுத்துக்கலாம்ல. சரிங்களா? ஒன்று இப்படி எடுத்தேன் அப்படின்னா இதை நான் ஃப்ளாட்டாக கொடுத்துடணும். சரிங்களா? இன்னொன்று இங்கேருந்து அகெயின் நான் ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த லைனை நான் என்ன பண்ணணும், பார்க்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருதுல உங்களுக்கு, இதில் இருக்கிற ஹைலி கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டே டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக தெரிஞ்சிடணும். சரிங்களா? அடுத்து நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை பயன்படுத்துகிறீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்கே டே டைம் ஃப்ரேமை வச்சு பார்த்துக்கூடாது. இது ட்ரெண்டு கட்டா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 30 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேம் கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போது இந்த 30 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது. சரிங்களா? ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. இண்டிகேட்டரே மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். சரிங்களா? ஸோ இந்த லெவல் அகெயின் லோ லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதனுடைய லெவல்லே நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது. சரிங்களா? ஸோ இதனுடைய டாட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப கிளியராக இருக்கும். டாட் எங்கேருந்து இனிஷியலாக வந்திருக்கோ டைம் ஃப்ரேமை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ செக் பண்ணுறதெல்லாம் டே வீக்லி அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். பட் ஸ்டாப் லாஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது 30 மினிட்ஸ் 1 hour அந்த மாதிரியான டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கோ இதுக்கு கீழே கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் ட்ரெண்டுன்னு வரைஞ்சிங்கன்னா ஸ்லைட்லி மேலே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இனிஷியல் டைமில் நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வரும்போதே என்ட்ரி கொடுத்தோம் இங்கே. அதனால தான் நிறையா பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சார் நான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல கரெக்டாக தட்டிட்டு அப்படியே மேலே போயிடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறையா பேருக்கு நடக்கும் இனிஷியல் டைமில். அதனால தான் ஒரு இண்டிகேட்டரோட சப்போர்ட் எடுக்கும்போது அதனுடைய லோ லெவல் இன்னுமே கீழே இருக்குது. சரிங்களா? 4731 இருக்குது. ஸோ அங்கேருந்தே ஒரு நியர்லி ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரை வச்சு செக் பண்ணும்போது ஹைலி கன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறையா யோசிங்க. ட்ரேடு எடுத்த அப்புறம் கரெக்டாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பை, see you.